டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து அவுலி அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். அவுலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆந்த குட்டியை பற்றி சொல்கிறாங்க. குட்டி ஆந்த இருக்குல்ல, அதை தான் அவுலின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு கரெக்டான இங்கிலீஷ் டேர்ம் ஃபார் அவுல் பேபி வந்து இட்ஸ் நாட் அவுலி. அவுலி கிடையாது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவுலெட்னு சொல்லுவாங்க. உண்மையான ஆந்த குஞ்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவுலெட். ஆனால் இங்கே அவுலின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா செல்லமாக பேர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம டாகுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பப்பி அப்படின்னு சொல்லி பேர் வைப்போம், இல்லை ஏதாவது பேர்ட்ஸுக்கு வந்துட்டு பேர்டி அப்படின்னு பேர் வைப்போம்ல, அதே மாதிரி அவுலிக்கு வந்துட்டு எதனால் அப்படி பேர் வந்ததுன்னா அதுக்கு செல்லமாக வைக்கிறாங்க அங்கே வீட்டில் வளர்க்குறவங்க. எல்லோரும் உங்கள் கையில் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு லைனாக படித்து அதுக்குரிய மீனிங்கை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி அதோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது Mom, Paul cried. You have killed her. Paul's mother was quietly aghast. இது இப்படி பண்ணோடனையும் பாயல் என்ன பண்ணுறான், அம்மா நீங்கள் அதை கொண்டுட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி பாயல் சொல்கிறான். இது வந்துட்டு பாயலோட அம்மாவை என்ன பண்ணுது, பயமுறுத்திடுச்சு. ஓ ஷீ சேட், ஓ வாட் ஐ ஹவ் டன் த புவர் லிட்டில் பேர்ட். ஐயோ நான் இது என்ன பண்ணிட்டேன்னு தெரியல, இந்த குட்டி பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வருத்தப்படுறாங்க. After Paul and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. இப்போ என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ நம்ம அந்த அவுலியை வந்துட்டு எங்கேயாவது புதைக்கணும், எங்கே புதைக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. Owlie opened one eye and the other. இப்போ அவுலி என்ன பண்ணுது, லைட்டாக ஒரு கண்ணை திறக்குது, அப்புறம் ரெண்டாவது கண்ணையும் திறக்குது. She got on to her feet and quietly climbed the perch. இப்போ என்ன பண்ணுது, மெதுவாக எழுந்திரிச்சு போயிட்டு அந்த பர்ச் இருக்குல்ல அதில் ஏறி உட்காருது. ஸோ இது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம், அந்த அவுலியை ஆக்டிங் பண்ணியிருக்குது. Paul learned later that falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. ஸோ இது வந்துட்டு எல்லா அவுல் இருக்கும்ல, எல்லா ஆந்தையும் என்ன பண்ணுன்னா மாதிரி செத்த மாதிரி நடிக்குமா. எதுக்காகனா இந்த மாதிரி டேஞ்சர் எதுவுமே அவங்களுக்கு வர்றப்போ செத்த மாதிரி நடிச்சிருச்சுன்னா அந்த டேஞ்சர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்காது அப்படின்றது இது ஒரு ட்ரிக் மாதிரி அதுங்க யூஸ் பண்ணுதுங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க அவுலி வந்துட்டு உண்மையிலே சாகலை, நம்மக்கிட்ட டேஞ்சர் ஏதோ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செத்த மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது எல்லா பேர்டும் பண்ணுமான்னு தெரில, பட் அவுல் பண்ணுது. Not that Paul's mother was danger to Owlie, but the baby owl did not know that then. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாயலோட அம்மா வந்துட்டு அவுலிக்கு வந்துட்டு டேஞ்சருங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த பேபி அவுலுக்கு இன்னும் உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் அது இந்த மாதிரி பண்ணுது. ஸோ தேட் வாஸ் அவுலிஸ் ஃபர்ஸ்ட் டே அட் ஹோம். இதுதான் வந்துட்டு அவுலியோட முதல் நாள் எங்கன்னா பாயலோட வீட்டில். இன் த பிகினிங் அவுலி ஹேட் டு பி ஃபோர்ஸ் டு ஈட். தட் வாஸ் மாம்ஸ் ஜாப். அவுலியை வந்துட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா தான் வந்துட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. இது அவங்க அம்மாவோட வேலை. அவுலியை வந்துட்டு கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட வைக்கணும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தான் அது சாப்பிட வைக்கணும்னு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இவங்க கரெக்ட் டைமுக்கு போயிட்டு கட்டாயப்படுத்தி அந்த அவுலிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. பட் அவுலி சூன் ரியலைஸ் தட் இஃப் அ ஹேண்ட் கேம் டுவர்ட்ஸ் ஹர் இட் மீன் ஃபுட். அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பழகிடும்ல அந்த அவுலி. இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸோ அவங்க அந்த விரலை வச்சுக்கிட்டு நம்ம கிட்டக்க வந்தாங்கனாலே நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்கன்றதை அவுலி தெரிஞ்சுக்குது. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்போல்லாம் அந்த கையை கொண்டுட்டு சாப்பிட்றத கொண்டு போகிறாங்களோ அப்போ என்ன பண்ணுமா அவுலி ஆன்னு வாயை திறந்துட்டு அந்த சாப்பாடை உள்ளே எடுத்துக்கிறோமா. Only Owlie found it difficult to know when she was being offered food. அவுலிக்கு வந்துட்டு எதுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எந்த டைமிங்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு தெரியலை. And would try to take a bit out of any hand that came her way. அப்போ எப்பப்பெல்லாம் வந்துட்டு அவங்க சாப்பாடு ஊட்டுறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த அவுலி வந்துட்டு சாப்பாடை எடுக்க ட்ரை பண்ணுமா. திஸ் மென்ட் லாட்ஸ் ஆஃப் பைட்டன் ஃபிங்கர்ஸ் ஃபார் பாயல் அண்ட் ஹர் மதர். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுனால அவங்க விரலை கொண்டு போனாலும் இது என்ன பண்ணுது, கொஞ்சம் நாளாக கடிக்க ஆரம்பிச்சிருது. இது தெரியாதுல்ல, சின்ன பேர்டு தானே. அதனால அவங்க அம்மாவுக்கும் பாயலுக்கும் வந்துட்டு நிறைய கையில் கடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Reading up more about owls and their habits, Paul discovered that Owlie was a spotted owlet. இந்த owletன்னு பேர் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதை பற்றி நல்லா ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது எந்த வகையை சேர்ந்ததுன்னா ஸ்பாட்டட் புள்ளியாக வச்சுருக்கோம்ல அந்த வகையை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. She had the typical grey brown coat. அதோட முடி எப்படி இருக்குன்னா கிரே ப்ரௌன் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட். அது உடம்புல வந்துட்டு பெரிய பெரிய வெண்ணிற புள்ளிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பேல் ஃபேஸ், அது ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப வெளிரி போயிருக்கும். எல்லோ ஐஸ், கண்கள் வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும். அண்ட் த ஒயிட் நெக் பேண்ட், கழுத்தை சுற்றி ரிங் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது. விச் லுக் லைக் அ ரிப்பன் பாயல் டிசைடர், அந்த ஒயிட் கலர் பேண்டு பார்க்குறதுக்கு ஒரு ரிப்பன் மாதிரி இருக்குது அப்படின்னு பாயல் சொல்லுவாள். சூன் பாயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் Owlie. She saw that the cage was cleaned every day. இவ்வளோ நாள் அவங்க அம்மா தான் சாப்பாடு விட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறான்னா பாயல் தான் வந்துட்டு Owlie டேக் கேர் பண்ணிக்கிற வேலையை பார்க்குறா. அப்போ எப்போல்லாம் வந்துட்டு அவள் பண்ணுறாளோ டெய்லியும் வந்துட்டு அவள் கேஜை அழகாக க்ளீன் பண்ணிடுவாள். ஷீ ஃபில் த வாட்டர் பவுல், எப்பவுமே கேஜுக்குள்ளே ஒரு வாட்டர் பவுல் இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ அது அந்த வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருவா. ஒன்ஸ் Owlie began to eat by herself, பாயல் too could feed her. ஸோ என்ன பண்ணுறான்னா Owlie வந்துட்டு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பாயலே வந்துட்டு சாப்பாடு ஊட்டலாம். அவங்க அம்மா ஊட்டணும்னு அவசியம் இல்லை, பாயலே ஊட்டலாம். ஷீ லவ் த வே Owlie took a piece of raw meat from her hand. அவள் கையிலேருந்து Owlie எவ்வளோ அழகாக அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்கிறது பார்க்குறதுக்கு பாயலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. டியூரிங் த டே பாயல் kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. பகல் டைமில் பாயல் என்ன பண்ணுவான்னா அந்த கூண்டை வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருப்பா. எதனாலனா ஆந்தைகள் வந்து இரவு நேரங்களில் தான் விழிச்சிருக்கும். ஸோ அதனால் பகல் பூரா தூங்கும்னு சொல்லிட்டு கவர் பண்ணி வச்சுருவா. அட் நைட் வென் owls are active, பாயல் took off the cover. நைட் டைமில் owls வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் அந்த எதை வச்சு மறைச்சி வச்சுருக்காலோ அதை விளக்கிடுவா. பட் தட் மீன்ட் தட் ஷீ ஹேட் டு லேர்ன் டு ஃப்ளை. அதுக்கு காரணம் என்னென்னா, அது துணி எடுத்து வைக்கிறது காரணம் என்னென்னா அந்த Owlie வந்துட்டு பறக்கவும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான ரீசனாக இருந்திருக்கு. டு டூ தட் Owlie ஹேட் டு பி இன் அ க்ளோஸ்டு ரூம். இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், Owlie வந்துட்டு ஒரு க்ளோஸ் ரூமில் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது பறந்து வெளியவும் போகாது, ஆனால் பறந்து பழகிக்கிறோம் நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் Owlie's cage was shifted to the library. இப்போ என்ன பண்ணால் அதை எங்கே கொண்டு போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பே Owlieயோட கேஜ் எங்கே கொண்டுட்டு போகிறாங்கன்னா லைப்ரரி கிட்டக்க கொண்டு போகிறாங்க. இட் வாஸ் அ லவ்லி ரூம் வித் 2 doors. லைப்ரரிக்கு 2 டோர் இருக்குது. ஒன் விச் led to the rest of the house and the other that opened into the garden. ஒரு கதவு வீட்டை நோக்கி இருக்கும், அதாவது வீட்டோட இணைஞ்சிருக்கும். இன்னொரு கதவு கார்டன் நோக்கி இருக்கும். இட் வாஸ் ஆல்சோ பாயல்ஸ் ஃபேவரட் ரூம். அந்த லைப்ரரி தான் பாயலோட ஃபேவரட் ரூம். இட் ஹேட் டால் புக் ஷெல்ஃப் அண்ட் ஷீ ஸ்பெண்ட் ஹார்ஸ் தேர் ரீடிங் ஆல் கைண்ட் ஆஃப் புக்ஸ். அதில் நிறைய புக்ஸ் வச்சு பெரிய பெரிய ஷெல்ஃபாக இருக்கும். அங்கே நிறைய புக்ஸ் படித்து அவள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறான். யாருன்னா பாயல். The bookshelves also had lot of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever they had travelled, and of course wooden and clay animals and birds from all around the world. இந்த புக் ஷெல்ஸில் என்னென்ன இருக்குன்னா சின்ன நிக்நாக்ஸ் அப்படின்றாங்க. நிக்நாக்ஸ்னால் அலங்கார பொருட்கள். அவங்க மதர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான அழகான திங்ஸ் எல்லாம் சேகரித்து அதை புக்ஸுகளுக்கு இடையில் வச்சுருவாங்களாம். ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அதாவது ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல இருந்து பாட்டரிஸ் அப்படின்னா அந்த பானைகள், சின்ன பானைகளால் களிமண்ணால் செய்யப்பட்டது, பொம்மைகள், இந்த மாதிரி எங்கெங்கே எது அழகாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்து அவங்க அழகான பண்ணி வைப்பாங்களாம் அவங்க லைப்ரரியை. அதெல்லாம் எப்படி இருக்குமா, உடனில் செய்யப்பட்டிருக்கும். உடன்னா மரத்தில் செய்யப்பட்டிருக்கும். கிளே அனிமல்ஸ் மண்ணில் செய்யப்பட்டிருக்கும். அண்ட் பேர்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் அவங்க எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துல இருக்கிற அழகான பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்க அலங்கரித்து வைப்பாங்க. ஒன்ஸ் Owlie வாஸ் மூவ் டு த லைப்ரரி, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வேர் லே டவுன் ஃபார் எவ்ரி ஒன் இன் த ஹவுஸ். Owlie வந்துட்டு லைப்ரரிக்கு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும், அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டாங்க. அது என்னென்னா, the 2 doors were never to be left open, not at night, not in the day. எந்த கதவுகள் இருக்குல்ல, ஒன்று வந்துட்டு அந்த லைப்ரரியோட ஒரு கதவு வந்துட்டு வீட்டை நோக்கி இருக்குது, இன்னொன்று கார்டன் நோக்கி இருக்குது. ஸோ அந்த 2 டோர் எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி நைட் பாயல் would leave the cage door open and put a plate of mincemeat on top of the cage.
எல்லா நைட்டும் என்ன பண்ணுவானா பாயல் அந்த கேஜை திறந்து விட்டுருவா. திறந்து விட்டுட்டு அந்த சாப்பாடு இருக்குல்ல, மின்ஸ்டு மீட் இருக்குல்ல, அதை வந்துட்டு அந்த கேஜுக்கு மேலே வச்சுப்பா. எதனாலனா அந்த ஔலி வந்துட்டு பறந்து போய் அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அப்படி பண்ணுவாள். That was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. இதுக்கு என்ன ரீசன்னா, ஔலி தன்னாலே தன்னோட சாப்பாடை தேடிக்கிற அளவுக்கு பறந்து ட்ரைன் ஆகணுன்றதுக்காக பாயல் எப்படி பண்ணுவா. Initially, Paul would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. காலையில் எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாயல் செய்கிற முதல் வேலை என்னென்னா ஔலி கிட்டக்க போய் ஹலோ சொல்கிறது தான் சொல்கிறாங்க. She will always find Owlie on her perch inside the cage, though the cage doors was still open. அந்த கதவுகள் திறந்திருந்தாலும், அந்த கூண்டோட கதவுகள் திறந்திருந்தாலும், அந்த பர்ச் இருக்குல்ல, அதில் தான் வந்துட்டு ஔலி எப்பயுமே நின்றுட்டுருக்குமா. பட் பாயல் நியூ ஔலி வாஸ் ஃப்ளையிங் பிகாஸ் ஷீ ஃபவுண்ட் பிட்ஸ் ஆஃப் மீட் ஆல் ஓவர் த ரூம். பாயலுக்கு வந்துட்டு ஔலி பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு எப்படி தெரியுதுன்னா, அது சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே செதறி வச்சுருக்கு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக அந்த மீட் இருக்குது, அதை வச்சு ஔலி பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பாயல் நினைக்கிறா. ஆஃப்டர் சம் டைம் Paul stopped shutting the cage door even during the day. பகலில் என்ன பண்ணிடுறானா, இப்போல்லாம் கதவை திறந்து வச்சுட்டே போயிடுறா. எந்த கதவுனா அந்த கூண்டோட கதவு இருக்குல்ல, அதை திறந்து வச்சுட்டே போயிடுறா. After all, people seldom went into that room all day and Owlie was always asleep. So there seemed little point. ஸோ அங்கே போகிற எல்லாருக்குமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஔலி வந்துட்டு பகல் நேரத்தில் தூங்க தான் செய்யுது, அப்போ எதுக்கு நம்ம கதவை பூட்டி வைக்கணும். அதனால் அவங்க இந்த கதவை திறந்தே விட்டுறாங்க. Every day, when Paul came back from school, the first thing she did was to peep into the library. ஸ்கூல் முடிஞ்சு வரப்போ என்ன பண்ணுறா, அவள் பண்ணுற முதல் காரியம் என்னென்னா, லைப்ரரிக்குள்ளே போய் ஔலியை பார்க்குறது. She would find Owlie fast asleep on her perch. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஔலி வந்துட்டு தூங்க போயிருக்கோம். பட் டுடே இட் வாஸ் டிஃப்ரெண்ட். இந்த நாள் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானது. The cage was empty and there was no sign of Owlie. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கேஜ் வந்துட்டு எம்டியாக இருக்குது, ஔலியே காணும். அந்த டோர் டு த கார்டன் வாஸ் ஓப்பன். அந்த ஒரு கதவை மூடி வச்சுருப்பாங்கல்ல, கார்டன் பக்கமாக இருக்க டோரு, அது வந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னா ஓப்பனாக இருக்குது. இந்த சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ abundance in knowledge.